அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நான் ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் மல்லித்தூள் ஆனது 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் ஆனது 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து மிளகுத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது 1/4 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா அதுவும் 1/4 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துருக்கேன். அடுத்து உப்பு ஆனது இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ரேஷியோவில் அரைச்சது 1 ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து புளியானது கெட்டியான புளி கரைச்சது அது 1 ஸ்பூன் அளவு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா கையை தண்ணியில் நினச்சிட்டு திரும்ப நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நான் செஞ்சுருப்பேன். அப்போங்கும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீன் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோல்ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு மீன் தான் யூஸ் பண்ணேன். இந்த மீன் ஒன்றுன்னா எடுத்து நான் மசால் சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம தனியாக எடுத்து சேர்க்கும்போது மசால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் சேர்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுருக்க 1/2 கிலோ மீன் தான். இந்த மீன் இப்போ நான் நல்லா இந்த மசால் கரெக்டாக இருக்குது. இந்த 1/2 கிலோ மீனுக்கு நீங்கள் உங்களுக்கு ஸ்பைசி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சேர்த்துருக்க மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கேன் எல்லா மீன்லேயுமே இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம இதை மெரினேஷனுக்கு விட வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அரை மணி நேரத்துக்கு மெரினேஷன் விட்டுருந்தேன். இப்போ நல்லா மினிட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த கடாயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீன் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் நான் வச்சுருக்க மீனை ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். மீன் பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்பவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் எண்ணெய் சூடேறாமல் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதே மாதிரி மீடியம் ஹீட்டில் நான் வச்சுருக்க ஒவ்வொரு மீனையும் போட்டுட்டு அதே மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீன் லைட்டாக ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்க வேண்டியதான். மீன் ரொம்ப நேரம் எடுக்காது ஃப்ரை பண்ணக்கு, சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடும். நீங்கள் மீனை போட்ட உடனே அதே மாதிரி திருப்பிடக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா மீன் 2 பக்கமும் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுதுல மீன் எப்படி நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு. கலர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குல்ல. பார்க்க மட்டும் செம்ம சூப்பராக இருக்காது, அதே மாதிரி இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராகவே எம்மியாகவும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக நிற்கும். நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.